புறாவுக்கு தானியமிட்ட பாட்டி. கிராமத்தில் வாழ்ந்த சொமம்மாள் என்ற பாட்டி வந்தாள். அவளுக்கு பூனை என்றால் மிகவும் பிடிக்கும். சூரியன் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு காலையும் வீட்டின் மாடியில் ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து வந்து தூவி விடுவார். அந்த சத்தம் கேட்டு புறாக்கள் புர் புர் என்று பறந்து வந்து கூட்டமாக அமர்ந்து தானியம் தின்றன. பாட்டி அவைகளை பார்த்து தினமும் சிரித்து கொண்டே பேசுவார். சாப்பிடுங்க பாப்பா, நான் இருக்கும் வரை உங்களுக்கு பசி இல்லை. ஒரு நாள் காலையில் மழை கடுமையாக பெய்தது. அனைவர்கள் வீடுகளில் இருந்தனர். ஆனால் பாட்டி மாடிக்கு வந்து உள்ளேவே நின்றார். சிறிது வெளியே வந்து, இன்று புறாக்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று கவலையடைந்தாள். அந்த நேரம் ஆச்சரியமாக புறாக்கள் நனைந்த உடலோடு பாட்டியின் முன் வந்து அமர்ந்தன. அவை புர் என்று தலையசைத்து பார்த்தது. நாங்கள் வந்தோம் பாட்டி, நன்றி சொல்ல என்று சொல்வது போல. பாட்டி நெகிழ்ந்து தானியத்தை எடுத்து வந்து புறாக்கள் முன் பக்கத்தில் வந்து தூவினார். புறாக்கள் மகிழ்ச்சியாக தின்னுவதைக் கண்டு பாட்டி மெதுவாக சொன்னார், நல்லது செய்தா அது ஒரு நாள் நன்றியாகி திரும்ப வரும் என்று. நல்ல செயல்கள் எப்போதும் திரும்பி வருவதற்கு பாதை கண்டுபிடித்துவிடும் என்று புரிந்து கொண்டாள்.